அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் எதிர்பார்க்காத வகையில் கடுமையான பணத்தேவைகள் நம்மை சோதிக்கின்றன. அந்த நேரங்களில் மனிதர்கள் பல வழிகளை தேடுகிறார்கள். ஆனால் ஒரு உண்மையான முஸ்லிம் எல்லா வழிகளுக்கும் மேலாக அல்லாவின் உதவியை நாடுவார். இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த அமல் அப்படிப்பட்ட அவசர தேவையின் நேரங்களில் அல்லாஹ்விடம் நம்பிக்கையுடன் திரும்பிச் செல்ல உதவும் ஒரு எளிய வழி. இதற்கு முன் ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்திக் கொள்வோம். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மனிதர் கடுமையான பணத்தேவையில் சிக்கியிருந்தார். அவருக்கு சுமார் 2 லட்சம் ரூபாய் தேவைப்பட்ட சூழ்நிலை. அவர் உலக வழிகளில் மட்டுமே நம்பிக்கை வைக்காமல் அல்லாவின் உதவியை நாடினார். அவர் தொடர்ந்து ஒரு அமலை செய்து வந்தார். அதோடு அவருக்கு இருந்த ஒரு நல்ல பழக்கம் என்னவென்றால் தினமும் புறாக்களுக்கு தீனி போடுவது. ஒரு நாள் அவரது வீட்டின் மேல் மிக அதிகமான புறாக்களின் சத்தம் கேட்கிறது. அவர் வெளியே சென்று பார்த்தபோது ஒரு பெரிய பறவை அங்கு இருந்தது. அது சாதாரணமான பறவை அல்ல, மிக அரிதான பெரிய வகை பறவை. அவர் தனது நண்பருடன் சேர்ந்து அதை பாதுகாப்பாக பிடித்து பின்னர் அதை விற்றபோது அவருக்கு தேவையான தொகை கிடைத்தது. இந்த சம்பவம் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. நாம் அல்லாஹ்வை நம்பி முயற்சி செய்தால் அவர் எதிர்பாராத வழிகளில் உதவி செய்வார். இந்த அமல் மிகவும் எளிமையானது. முதலில் 2 ரகத் ஹாஜத் நபில் தொழ வேண்டும். ஹாஜத் என்றால் தேவை என்றும் நபில் என்றால் உபரி தொழுகை என்றும் பொருள். இதன் அர்த்தம் நாம் ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக அல்லாஹ்விடம் மனமாறி வேண்டி தொழுவது. தொழுகையின் போது மனதில் உங்கள் தேவையை தெளிவாக வைத்துக்கொண்டு, யா அல்லாஹ், எனது இந்த தேவையை நீயே பூர்த்தி செய்து தருவாயாக என்று உண்மையான நம்பிக்கையுடன் வேண்ட வேண்டும். அந்த 2 ரகத் தொழுகைக்கு பிறகு சூரா யாசின் 3 முறை ஓத வேண்டும். ஓதும்போது அவசரப்படாமல் அதன் அர்த்தத்தை உணர்ந்து மன அமைதியுடன் ஓதுவது மிகவும் முக்கியம். அதன் பின்னர் உங்கள் தேவைக்காக அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். இந்த அமலை ஒரே நாளில் முடித்து விடாமல் தொடர்ந்து சில நாட்கள் நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும். அதிகமாக திக்ர்களும் துஆக்களும் செய்யுங்கள். அது உங்கள் மனதை அமைதியாக்கி அல்லாவின் அருளை உங்களுக்கு நெருக்கமாக்கும். முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது நம்பிக்கை. உடனே பலன் கிடைக்கவில்லை என்றாலும் மனம் தளராமல் தொடர வேண்டும். அல்லாஹ் எப்போது எப்படி பதிலளிக்க வேண்டும் என்று அவருக்கே தெரியும். அன்பானவர்களே, இந்த அமல் ஒரு வழி மட்டுமே. உண்மையான சக்தி அல்லாஹ்விடம்தான் இருக்கிறது. நாம் அவரிடம் நேர்மையாக திரும்பினால் அவர் நம்மை ஒருபோதும் கைவிடமாட்டார். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்ல வழிகளை திறந்து வைத்து நம் தேவைகளை எளிதாக பூர்த்தி செய்து தருவானாக. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற பயனுள்ள உள்ளடக்கங்களை தொடர்ந்து பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.